தாயிற் சிறந்ததோர் கோவிலும் இல்லை, அன்னையைப் போல் ஒரு தெய்வமும் இல்லை. அன்னையும் பிதாவும் முன்னிரி தெய்வம் என்ற வரிகளுக்கு இலக்கணமாக தனது தாய்க்கு கோவில் கட்டி வணங்கி வருகிறார் தஞ்சாவூர் மாவட்டம் புதலூரை அடுத்த நாச்சியார்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சத்தியமூர்த்தி. 7 வயதில் தந்தையை இழந்து தாய் சாரதாம்பாள் அரவணைப்பில் வளர்ந்து படித்து முன்னேறி உள்ளாட்சி நிதி தணிக்கை துறையில் ஆய்வாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளார். தாய் சாரதாம்பாள் தனது 65வது வயதில் 1996ஆம் ஆண்டு இறந்த நிலையில் தாயின் மீது கொண்ட பாசத்தால் 2010ஆம் ஆண்டு தாயார் வசித்த வீட்டில் அவருக்கு சிலை வைத்து கோவில் கட்டி கடந்த 7 ஆண்டுகளாக வழிபட்டு வருகிறார் சத்தியமூர்த்தி. மேலும் தனது தாயார் வாழ்ந்த வீட்டை ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளிக்காக அரசிடம் தானமாக வழங்கி பள்ளியையும் உருவாக்கி அதற்கு தேவையான வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்துள்ளார். 7 வயதிலே தந்தை இழந்த எனக்கு அம்மா, அப்பா, தெய்வம், ஆசான் எல்லாமே என்னுடைய தாய்தான். அவர்கள் என்னை ஒரு பட்டதாரி ஆக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வளர்த்து பட்டதாரியாக்கினார்கள். இன்றைக்கு நான் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறேன்னா எங்கள் அம்மா தான் காரணம். எனக்கு தெய்வம் அம்மா தான். அன்னையர் தினம் என்று ஒரு நாள் வரும், ஆனால் எனக்கு எல்லா நாளுமே அன்னையர் தினம்தான். அன்னையை மட்டுமே தெய்வமாய் தொழுதிடும் அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் ஆண்டு முழுவதும் அன்னையர் தினமே, அதிலே எவ்வித ஐயம் இல்லை. என்னை ஈன்றதாய் சாரதாம்மாவிற்கு நாச்சியார்பட்டியில் கோயில் கட்டி என் தாயை மட்டுமே தெய்வமாய் தொழுகிறேன். இதிலே எவ்வித பொய்யும் இல்லை. பள்ளி வளாகத்தில் அமைந்துள்ள அன்னையின் கோவிலில் அப்பள்ளி மாணவர்களுக்கும் தாய் அன்பின் ஆழத்தை விளக்கி வருகிறார். ஏன் கோயில் கட்டியிருக்காங்கன்னா நம்ம அம்மாவை மதிக்கிறோம் கோயில் கட்டியிருக்காங்க. நம்ம அம்மா அப்பா இது சொன்னால் இது நம்ம பெரிய பெரிய படிப்பு காலேஜ் எல்லாம் போகலாம், நல்லா படித்து நம்ம கலெக்டர் ஆகலாம், அப்துல் கலாம் மாரி விஞ்ஞானி ஆகலாம். தன்னை வளர்த்து வாழ்க்கை அளித்த பெற்றோரை வெறுத்து ஒதுக்கி முதியோர் இல்லத்திற்கு அனுப்பி வைக்கும் இந்த நாளில் இறந்த தாயை போற்றும் வகையில் கோவில் கட்டி வழிபடும் சத்தியமூர்த்தி இன்றைய இளைஞர்களுக்கு ஓர் சிறந்த எடுத்துக்காட்டு.